5 வருஷமா மேரதன் ஓடுறீங்க. ஓ, எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கிறீங்க இதுக்கு முதல்ல? நாங்கள் 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 300 மீட்டர் கேர்டில்ஸ் எடுத்தோம். முக்கியமான ஒரு கேள்வி, உங்களுக்கு எத்தனை வயசு? 76 வயசு. 76. கடந்த ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தது போல இன்றைய தினம், அதாவது மே 10ஆம் தேதி ஜஃப்னா ரன்னர்ஸால ஒழுங்கு செய்யப்பட்ட marathon was very fun. It's the first time Jaffna Runners has put on a race here. Hopefully there are many more to come. Hopefully next It was a lot of fun. It started raining, which was nice. It cooled me down, but I think my ama, if she saw me out. இதுக்கு முதல்ல மேரதன் ஓடி இருக்கிறீங்களா? பிறகு என்ன சம்பந்தப்பட்டவர்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பட்சத்தில் வணக்கம் அன்பு உள்ளங்களே, நான் ரஜீவன், யாழ்ப்பாணத்திலிருந்து. கடந்த ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தது போல இன்றைய தினம், அதாவது மே 10ஆம் தேதி ஜஃப்னா ரன்னர்ஸால ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த மேரதன் இன்றைய தினம் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள், அதாவது 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் என இந்த மேரதன் இடம்பெற இருக்கிறது. விரும்பியவர்கள் இந்த மேரதனில் சேர்ந்து கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருந்தார்கள். இன்றைய தினம் இந்த இடத்துல யாழ் கோட்டை பகுதியில் வந்து பார்த்தா ஏராளமானவர்கள் இந்த இடத்துல மேரதனுக்காக வந்திருக்கிறார்கள். எதிர்பார்த்ததை விட அதிக அளவானோர் இந்த இடத்துல இந்த மேரதனில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இவர்களிலே ஏற்கனவே, அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ் பண்ணை கடற்கரை பகுதியை அனைவருமே சேர்ந்து சுத்தம் செய்திருந்தார்கள். அதே போன்று இந்த முறையும் பார்த்தீர்கள் சொன்னால், அதாவது அரசு ஊழியர்கள், தனியார் ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள், குறிப்பாக மருத்துவ ஊழியர்கள், மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவருமே சேர்ந்து இந்த மேரதன் நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். அதாவது மேரதனிலே பங்கு பெற்றுவதற்காக பலர் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர்கள் கூட கலந்து கொண்டு வண்ணம் இருக்கிறார்கள். தம்பி, என்ன பேர் உங்களுக்கு? எத்தனை வயசு உங்களுக்கு? 11. எத்தனை கிலோமீட்டர் ஓட போகிறீங்க? 5 கிலோமீட்டர் ஓடுவீங்களா? சரி. உங்களுக்கு எத்தனை வயசு? 11. நீங்கள் எத்தனை கிலோமீட்டர்? 5 கிலோமீட்டர். எங்கே அவர் ஓடி தெரிஞ்சு வாங்கோ. உங்களுக்கு என்ன பேர்? அஜய். நீங்கள் எத்தனை கிலோமீட்டர்? 5. இதுக்கு முதல்ல மேரதன் ஓடி இருக்கிறீங்களா? பிறகு என்ன? வாழ்த்துக்கள் தம்பி. சின்ன பிள்ளைகள் மிக உற்சாகமாக இந்த மேரதனில் கலந்து கொள்கிறார்கள். விளையாட்டுக்கு வயது இல்லை என்று சொல்லுவாங்க. மைதானத்துக்கு அழைக்கிறோம். தயவு செய்து இன்றைய போட்டிகளில் கலந்து கொள்கின்ற அனைவரும் இங்கே அணிவகுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே இருக்கின்ற இந்த புத்தரைக்கு வருகை தருமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றார்கள். மூன்று வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 3 வகையான போட்டிகளும் இன்னும் சில நிமிட நேரங்களிலே ஆரம்பமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு நாங்கள் அன்போடு அறியத் தருகின்றோம். போட்டியாளர்களுக்கு ஆன அறிவித்தல் இங்கே இருக்கின்ற போட்டிகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். போட்டிகள் ஆரம்பிக்கின்ற நேரம் நெருங்கி இருக்கின்றது. அதுபோன்று 2ஆம் இடத்தை பெறுபவருக்கு 20,000 ரூபாய், 3வது இடத்தை பெறுகின்றவருக்கு 15,000 ரூபாய் பரிசு மழை உங்களுக்கு காத்திருக்கின்றது. இந்த ஜஃப்னா ரன்னர்ஸ் அமைய நடாத்துகின்ற மாபெரும் ஒரு வீதியோட்ட நிகழ்வாக மரதன் இடத்தை பெறுபவருக்கு 10,000 ரூபாய் பணப்பரிசில் இருக்கின்றது. அதுபோன்று 5 கிலோமீட்டர் ஓடுகின்றவர்களுக்கு ஆண்களுக்கு
எல்லாருக்கும் வணக்கம். மிக சந்தோஷமா உள்ளவங்களை பார்க்க நான் ஒரு இங்கிலீஷில் கிடைக்கணும் இங்கிலீஷ் பஞ்சாப் விளங்கும். Thank you for coming this morning. It's a beautiful. We never expected like this big crowd. Thank you for all the volunteers. It's beautiful. So everybody say, go and do it. Go and do it. Okay. So we are going to do 50 kilometer, 10 kilometer, 5 kilometer. We will start right here, 10, 15, 5. So good luck. Okay, அடுத்தது வீரர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த யாழ் மண்ணிலே முதல் தடவையாக பிரமாண்டமான முறையிலே ஏற்பாடு 15 கிலோமீட்டர் பரிசுகளும் ஏராளமான பரிசுகள் இருக்கின்றது. பண பரிசுகள் குறிப்பாக சிறியவர்கள் பெரியவர்கள் 15 கிலோமீட்டர் போட்டியாளர்கள் முதல் இடத்தை பெறுகின்ற முதல் 3 இடங்களை பெறுகின்ற போட்டியாளர்களுக்கு பண பரிசுகள் 25,000 ரூபாய், 20,000 ரூபாய், 15,000 ரூபாய் பண பரிசுகளும் செய்கின்ற அனைத்து போட்டியாளர்களுக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம். எவ்வளவு காலம் நீங்க மரதன ஓடுறீங்க? 5 வருஷம். 5 வருஷமா மரதன ஓடுறீங்க. ஓ, எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கிறீங்க இதுக்கு முதல்ல? நாங்கள் 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 300 மீட்டர் கேர்ள்ஸ் எடுத்தோம். முக்கியமான ஒரு கேள்வி, உங்களுக்கு எத்தனை வயசு? 76 வயசு. 76 வயசு. 76. நன்றி, வாழ்த்துக்கள். உங்களை ஒரு எடுத்துக்காட்டா வச்சு இங்க இருக்கிற எல்லாரும் இந்த மரதன்ல கலந்து கொள்றாங்க. எங்களுக்கு வயசு கூடினவர்களுக்கு நீங்கள் ஒரு பிரைஸ் தர வேண்டும். கண்டிப்பா. கொழும்பு பிரேமதாச ஸ்டேடியத்திலே, மஹிந்த ராஜபக்சே ஸ்டேடியத்திலே 3 பிரைஸ் எடுத்தேன். ஏசிய அசோசியேஷன் கிளப்ல பெங்களூர்ல இந்தியாவில் போயும் எனக்கு 3 பிரைஸ் கிடைச்சது. வாழ்த்துக்கள். மொத்தமா 9 பிரைஸ் வச்சிருக்கேன். இந்த இடத்துல நீங்க தான் வின்னர். அப்படியா? சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க நாங்கள் வெல்றது கஷ்டம். முயற்சி இல்ல, நீங்க இந்த உற்சாகமா கலந்து கொள்றதே இந்த வயசுல. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. இந்த 15 கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சின்ன போய் ஒரு ஆளும் இருக்கிறேன். நம்ம எத்தனை வயசு உங்களுக்கு? 14. சரி. இதுக்கு முதல்ல மரதன் ஓடி இருக்கிறீங்களா? எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கிறீங்க? 10 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறீங்க. ஃபுல்லா முடிச்சீங்களா? சரி. இதுல நீங்க வின் பண்றதுக்கு வாழ்த்துக்கள். அப்போ நீங்க 16 வயசு. இதுக்கு முதல்ல எத்தனை கிலோமீட்டர் ஓடி? 5 கிலோமீட்டர். சரி, வாழ்த்துக்கள். அனைவருமே உற்சாகமாக இந்த இடத்துல கலந்து கொள்றதுக்காக வந்து நிற்கிறார்கள். கொள்ள முடியும். சரியா? ஆரம்பிப்போமா? ரெடி? 15 கிலோமீட்டருக்கான மரதன் இப்பொழுது ஆரம்பித்து வைக்கப்படுகிறது. அவசரம் வேணாம். ஆரம்பித்திருக்கின்றது 15 கிலோமீட்டர் தூரத்தை கொண்ட ஆண்களுக்கான போட்டி. இதைத் தொடர்ந்து சரியாக 10 நிமிடத்திலே 10 கிலோமீட்டர் ஆண்களுக்கான போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது. ஆரம்பித்திருக்கின்றது 10 கிலோமீட்டர் தூரம். இது ஆண்களுக்கான போட்டி. இந்த ஆண்களுக்கான போட்டியில் ஒரு பெண் வீராங்கனையும் இணைந்திருக்கின்றார். 10 கிலோமீட்டர் தூர போட்டியில் பார்ப்போம். அந்த வீராங்கனைக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து 5 கிலோமீட்டர் தூர போட்டியாளர்கள். 5 கிலோமீட்டர் ஆண்களுக்கான போட்டி. பெண்களும் வந்து விடுவார்கள் என்றதுக்காக ஆண்களுக்கான 5 கிலோமீட்டர் தூரம் ஆரம்பித்திருக்கிறது. ஏராளமான 5 கிலோமீட்டரை பொறுத்த வரைக்கும் ஏராளமானவர்கள் இந்த 5 கிலோமீட்டர்லே கலந்து கொண்டிருக்கிறார்கள். பிரமாண்டமான முறையிலே ஆரம்பித்திருக்கிறார்கள். அமைப்பு இந்த இடத்துல வெளிநாட்டவர்களையும் காணக்கூடியதாக இருக்கிறது. 15, 10, 5 கிலோமீட்டர் ஆரம்பித்து இப்பொழுது பெண்களுக்கான 5 கிலோமீட்டர் தூரம் எங்கும் ஏராளமான போட்டியாளர்கள் வருகின்றிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். யார் இந்த 2026ஆம் ஆண்டினுடைய ஜப்லார் ரன்னர்ஸினுடைய வின்னர்ஸ் என்று பார்ப்போம். யார் என்று இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே இந்த போட்டி ஆரம்பமாக இருக்கின்றது. 20, 3
முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இடத்திலே வரலாற்று சாதனை படைக்க இருக்கின்றார்கள் இந்த பெண் போட்டியாளர்கள். அவர்கள் நாங்கள் உற்சாகத்தோடு வரவேற்றுக் கொள்கின்றோம். 5 kilometers start. 2 கிலோமீட்டர் தூரத்திலே நீங்கள் திரும்ப வேண்டும். இந்த குழுவில் அமைப்பு நடாத்துகின்ற பிரமாண்டமான ஒரு வீதி ஓட்ட நிகழ்வு 15, 10, 5 என்று 3 இது பண்ண ரோட்டில் முதலாவது பாலத்துக்கும் 2வது பாலத்துக்கும் இடையில நின்று இந்த காணொலியை வந்து நான் இப்போ பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். 5 கிலோமீட்டருக்குரிய போட்டியாளர்கள் இந்த இடத்துல அந்த மண்டதீவு சந்தியிலிருந்து அவங்க தங்களுடைய 5 கிலோமீட்டரில் வந்து திரும்புகிறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 5 கிலோமீட்டர், அதாவது ஆரம்பித்த இடத்துல இருந்து யாழ்ப்பாண கோட்டையிலிருந்து மண்டதீவு சந்தி வரைக்கும் 2.5 கிலோமீட்டர். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மண்டதீவு சந்தியிலிருந்து திரும்புகிற பட்சத்தில் அவர்களுடைய 5 கிலோமீட்டர் இந்த இடத்துல நிறைவு பெறுது. குறிப்பாக இந்த மரதன் ஓட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாழ் மாவட்டம் மாத்திரமில்லாமல் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்தும் இந்த மரதன் ஓட்ட போட்டியிலே கலந்த வண்ணம் இருக்கின்றார்கள். குறிப்பாக மன்னார், கிளிநொச்சி, வவுனியா, புலனறுவை, ஏன் கண்டி மாவட்டத்தில் இருந்து கூட இந்த மரதனிலே கலந்து கொள்கின்றார்கள். குறிப்பாக கிளிநொச்சியை பொறுத்த வரைக்கும் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்கின்ற வெளிநாட்டவர்கள் கூட இந்த மரதனிலே கலந்து கொண்ட வண்ணம் இருக்கின்றார்கள். அஞ்சு கிலோமீட்டர் பாருங்கள். இந்த 2 சிறுமிகளும் இப்போ திரும்பி போய்கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் பார்த்து இந்த இடத்துல வந்து மழை இந்த போட்டியாளர்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துல மழை கொட்டி கொண்டிருக்குது. வெளிநாட்டவர் ஒருவரால் ஒழுங்கு செய்யப்பட்ட, அதாவது எஃப்னா ரன்னர்ஸ், இந்த முறை மரதனை பொறுத்த வரைக்கும் நிறைய வெளிநாட்டவர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்த பெற்றோர் உற்சாகம் கொடுத்த வண்ணமே இருக்கிறாங்க. ஓடுங்க ஓடுங்க.
இதில் ஒரு அம்மா தன் பிள்ளையோட சேர்ந்து ஓடுறா பாருங்க. போட்டி ஆரம்பித்த இடத்துக்கே நான் வந்துட்டேன். குறிப்பாக 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு மரதன் ஓடியவர்கள் மீண்டும் தாங்கள் ஆரம்பித்த இடத்துக்கே வந்து இங்கே தங்களுடைய போட்டியை வந்து நிறைவு செய்கின்றார்கள். குறிப்பாக கொட்டும் மழையிலும் நனைந்த வண்ணமே இந்த போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். குறிப்பாக இந்த மரதன் ஓட்ட போட்டியிலே தமிழ் மக்கள் மாத்திரமில்லாமல் சகோதர மொழி அதாவது சிங்கள மக்களும் இந்த இடத்திலே கலந்து கொண்ட வண்ணம் இருக்கின்றார்கள். குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள், மருத்துவ ஊழியர்கள் அனைவரையுமே இந்த இடத்திலே உற்சாகமாக காணக்கூடியதாக இருக்கிறது. இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்திலே நடக்க வேண்டும். அனைவரும் ஒற்றுமையாக இதுபோன்ற நிகழ்வுகள், இதுபோன்ற விளையாட்டுகளிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நிச்சயமாக இவ்வாறான போட்டிகள் நடக்க வேண்டும். இந்த இலங்கையில் இருக்கின்ற வாழ வேண்டும் என்று இந்த வேளையை நாங்கள் கூறிக்கொண்டு தொடர்ந்து போட்டியாளர்கள் வருவது கொண்டிருக்கிறார்கள். யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய பிரதி பணிப்பாளர் இந்த இடத்துல தன்னுடைய 5 கிலோமீட்டர் மரதனை வந்து முடிச்சிருக்கிறார். நாங்கள் எமது பரிசளிப்பு நிகழ்வுகளை செல்ல இருக்கின்றோம். மீண்டும் நாங்கள் நிச்சயமாக மறந்துவிட முடியாது. ஷான் சுந்தரம் அவர்கள் முழுமையான அனுசரணை வழங்கி இங்கு மாதக்கணக்கான நாட்கள் வந்து எமது யாழ் மாவட்டத்தில் முதலிடம் வாய்ந்த இந்த இடத்துல 15 கிலோமீட்டர் வெற்றியாளர்கள். முதலாவது இடம், 2வது இடம். முதலாவது இடம் அவருக்கு என்ன பேர்? GM பிரதீப் குமார். அவர் எந்த இடம் என்று கேளுங்க. எந்த இடமா? நூறு. நீங்க 2ஆம் இடம் என்ன பேர் உங்களுக்கு? யதீசன். இப்ப எவ்வளவு காலமா மரதன் பழகுறீங்க 2 பேரும்? எவ்வளவு காலம்? 5-6 வருடங்களா. எத்தனை? 5-6 வருடம். 5-6 வருடம். இவர் அவரும் அப்படித்தான். Can you tell me something about this marathon? This marathon was very fun. It's the first time Jaffna Runners has put on a race here. Hopefully there are many more to come. Hopefully next year there'll also be 10K and 15K for the girls. I will try to do the 15K along with my other friends. Thank you so much for hosting this marathon, and thank you very much, Sean. So today, like how many kilometers you finished? I only did the 15K. 15K. Yes. Wow. The girls race only had the 15K. But I'm very excited for next year when they have the 12 and 15 for girls. So where are you from actually? I'm from America. America. Yeah. Thank you. Thank you so much. Yeah, can you tell me about your experience in this marathon? Yeah, well, my name is Levi, and I heard about this run happening up in Jaffna, and well, we all did, and we thought it would be a really cool way to feel like a part of the community and experience that. So we came up, and it was a lot of fun. It started raining, which was nice. It cooled me down, but I think my Amma, if she saw me out in the rain without a cap or an umbrella, she'd be very worried. But it was a lot of fun. So how many kilometers you finished today? I ran 5 kilometers. Only 5 kilometers. So where are you only from? 5 kilometers. But my friend, Okay. I have a friend. Are they He's still still running? running. He's running the 15K. 15K. So Wow. you should talk to him when he finishes. So actually, where are you guys from? Well, I live in Kilinochchi. I teach English there. I'm from Okay. America, but I will be in Sri Lanka for 2 years. Thank you. Yeah, thank you. Wow.
So he's the one finished the 15K, right? No. Oh, He's okay. still running. I don't know where he is. I think he'll be very tired. Yeah. என்ன பேர் உங்களுக்கு? தர்சிகா. தர்சிகா எத்தனை கிலோமீட்டர் முடிச்ச நீங்க? எத்தனை கிலோமீட்டர் இன்றைக்கு ஓடுனீங்க? 5 கிலோமீட்டர். இதுக்கு முதல்ல மேரத்தான் ஓடி இருக்கிறீங்களா? அல்ல இதான் முதல் தடவையா? ஓடி இருக்கிறீங்க. சரி நன்றி. உங்களுக்கான சாகசாதி மற்றும் பல வகைகள் உணவுகள் என அத்தனையும் அனுசரணை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த முறையிலே தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் பரிசு வழங்குகின்ற நிகழ்வுகளை விரைவாக நடாத்தி முடிப்பதற்காக எல்லோரையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த பரிசு பெறுவதற்கு முன்பாக வருகிறவாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். சந்தோஷமா இருக்கு. எப்படியாவது ஓடி முடிக்கணும் வந்து தொடர்ச்சியாக ஓடி முடிச்சிருக்கோம். மிகவும் சந்தோஷமா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்த சன்சுந்தரம் அவர்களுக்கு மிக்க நன்றி. நாங்கள் சனி ஞாயிறு எங்களோட ஜோவாவுக்கு துறைப்பாஸ் எடுத்துக்கு வார நேரங்களில் அவர் வந்து இந்த எஃப்ஆர்என்எஸ் இந்த அமைப்பை வந்து ஒழுங்கமைத்து கொண்டிருந்தவர். அப்போ அந்த உற்சாகத்தில் நாங்கள் ஜோவா செய்கிற டீம் அவ்வளோ பேரும் அவரோட இணைந்து இந்த மரதனை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இந்த நோயின் வாழ குறைவற்ற செல்வத்துக்கு இது என்ற அமைப்பு சொல்லுக்கு அமைவாக அனைவரும் கிழமைக்கு ஒரு நாளோ 2 நாளோ இந்த ஓட்டத்தில் கலந்து கொண்டு தொற்றா நோய்களில் இருந்து பாதுகாத்து எதிர்வரும் காலங்களில் இந்த நோய்கள் வந்து எம்மை அண்டாமல் எமது உடல்களை பாதுகாத்துக் கொள்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எஃப்னா ரன்னஸால் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த இந்த மேரதன் ஓட்ட போட்டியினுடைய நிறைவாக போட்டியிலே கலந்து கொண்ட அனைவருக்கும் பதக்கங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. குறிப்பாக போட்டியிலே வெற்றி பெற்றவர்களுக்கு பண பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டது. மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி 2வது இடத்தை பெற்றிருக்கின்றார். இந்த இடத்துல மேரதன் எல்லாம் நடந்து முடிஞ்சது. போட்டியாளர்கள், பார்வையாளர்கள் எல்லாருமே இந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. அதாவது மிக முக்கியமான ஒரு விடயம், இந்த இடத்துல நான் முதல்ல காணொளி பதிவு செய்கின்ற பொழுது அவர்கள் குடித்த தண்ணி போத்தல், பாவிச்ச கப் எல்லாமே இந்த இடத்துல இருந்தது. மரதன் ஓடி முடித்ததுக்கு பிறகு அனைவரும் நின்று இந்த இடத்தை சுத்தம் செய்ததுக்கு பிறகு தான் இந்த இடத்தை விட்டு போயிருக்கிறாங்க. மிகவும் பாராட்டத்தக்க ஒரு விடயம். அடுத்ததாக இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பதிவு செய்ய வேணும். சம்மந்தப்பட்டவர்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற பட்சத்தில் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேணுமோ அதை நீங்கள் எடுக்கலாம். என்னென்னு சொன்னால், யாழ் கோட்டை பகுதி மிக முக்கியமான ஒரு இடம். இந்த இடங்கள், இந்த வாசலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குன்றும் குழியுமாக இருக்குது. நிறைய கல்லுகள், சம்மந்தமே இல்லாத இந்த கல்லுகள் இருக்குது. இதுகளை வந்து என்ன செய்யலாம், அதாவது இப்போ ஆர்டிஏவோ அல்லது யாழ் மாநகர சபையோ யாராக இருந்தாலும் இந்த இடங்களை வந்து ஒரு கொஞ்சம் சீர் செய்து விடுற பட்சத்தில் வாகனங்களில் வந்து போகிறார்கள். இப்போ இன்றைக்கு மேரதன் நடந்தது, நான் நேரையே பார்த்தேன். எத்தனையோ பிள்ளைகள் இந்த இடத்துல வந்து கீழே விழ பார்த்தாங்க. இந்த வீதியும் இந்த ரோட்டும் இந்த நிலவும் வந்து சமதரையாக இல்லை என்ற காரணத்தால் இதால் பூரா வாகனங்கள அடிப்பக்கம் எப்படி தேஞ்சிருக்குன்னு பாருங்க. இந்த இடம் வந்து எப்படி தேய்ச்சிருக்குன்னு சொல்லி சம்பந்தப்பட்டவர்கள் காணொலியை பார்த்து கொண்டிருந்தா இதை வந்து சரி செய்தால் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே சமயத்தில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறாக்கள் ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பதிவேற்றுகின்ற எந்த ஒரு காணொலியையும் நீங்கள் தவறவிட வேண்டிய அவசியம் வராது. இப்போதைக்கு பாய்.